ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். அனைவருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க 2026 ஆங்கில புத்தாண்டு புது வருட ராசி பலன். தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதலாக பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இப்போ இந்த 2026 ஆங்கில புது வருட புத்தாண்டு பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2025 நாம் எந்த மாதிரியான பலன்களை சந்திச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறத பற்றி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அதில் சுப பலன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க, அசுப பலன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது சுப பலன் என்ன, அசுப பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சுப பலன் அப்படின்னாவே தனுசு ராசிக்காரர்களுக்கும் முதல்ல சொல்லணும் அப்படின்னா லாபகரமான விஷயங்கள், லாபம் அதிகரிச்சிருக்கும். இல்லைங்க நீங்கள் சொன்னாலுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க. கட்டாயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அந்த லாபத்தை நீங்கள் பயன்படுத்தின முறையில் வேணால் தவறுகள் இருக்கலாமே தவிர, லாபம் எனக்கு இல்லை, எனக்கு பணவரவு இல்லை, தனவரவு இல்லை, நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2025 அப்படிங்கிறதே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு யோகமாக இருந்தது. தன்னம்பிக்கை, தன்னை மிஞ்சி என்ன நடந்துடும், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துட்டாலுமே கூட சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை வளர்த்த ஒரு வருஷம் தான் இந்த 2025ங்க. உங்களை நீங்களே செதுக்கின வருஷம்தான் இந்த 2025. சரிங்களா? அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுப பலனில் உங்களுடைய தைரியம் பெருகிருக்கும், உங்களோட முயற்சிகள் அதிகரிச்சிருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு தடவை முயற்சி செய்கிறது போக பல முறை அதுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க. அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு திருவினை ஆக்கும், முயற்சி வெற்றியை கொடுத்துருக்கும். சரிங்களா? கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கும், நல்லதாக அதெல்லாம் நடந்திருக்கும். சுப பலன்கள் அப்படின்னு சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது தாங்க சுப பலன், ரொம்ப சொல்லக்கூடிய சுப பலன் அப்படின்னு. அப்போ அசுப பலன் அப்படின்னா என்ன சந்திச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அசுப பலன் அப்படிங்கிறதுல கட்டாயமாக நீங்கள் பார்க்கும்போது முதல் விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தாயோட உடல் ரீதியில் கட்டாயமாக பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அதில் கிரகங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? தாயோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் அசுப பலன்களில். அப்போது அதே போல் உங்களோட தகப்பனாருக்கு அடி வயிற்றிலிருந்து தலை வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவு, விரைவு செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன் அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ஜாதகம் வீக்காக இருந்திருந்தால் உங்கள் தகப்பனுக்கோ தாய்க்கோ மரணம் பயத்தை கூட கொடுத்துருக்கும், மரணமே கூட நடந்திருந்துட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாதுங்க. சரிங்களா? இது எல்லாமே அசுப பலன். சரிங்களா? அப்போ விவசாயம் செய்யக்கூடியவங்க வீட்டில் ஆடு மாடு கன்று கறவைகள் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், கஷ்டத்தை கொடுத்துருக்கும். சரிங்களா? அதே போல் கூட பிறந்த இந்த சகோதரர்கள் வர்க்கங்கள் இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா அவங்களுக்கு உடல் ரீதியில் இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இது போல் அத்தனை விதமான அசுப பலன்களையும் தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்து நீங்கள் 2025 இருக்கிறீங்க. சரிங்களா?
சரி, இது 2025 அசுப பலன் சுப பலன்களை பார்த்தாச்சு. இப்போ இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா தெரியுதுங்க, கேட்டுட்டீங்க, கேளுங்க சொல்கிறேன். அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் அப்படின்னா குரு அப்படின்னா தலைமை பண்பு இருக்கக்கூடியவர் தான் குரு. குரு அப்படின்னா ஒரு வாத்தியார்னு சொல்லலாம், அந்த மாதிரி இல்லைங்களா. அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல குணம் உண்டுங்க. நல்ல மனம் நல்ல குணம் உடையவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அபிமானிகள்னு சொல்லலாம். அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம விருப்பப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது நம்ம அவங்கள பார்த்து ஆசைப்படக்கூடிய அளவுக்கோ இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். சரிங்களா. அதே போல் தனவான்கள்னு சொல்லலாம். இவங்களை கண்டிப்பாக தாராளமாக செலவு செய்வாங்க, தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதே மாதிரி இவங்க ரொம்ப யோகக்காரர்கள்ங்க, ரொம்ப யோகசாலிகள் தனுசு ராசிக்காரர்கள் எப்போவுமே. சரிங்களா. அதே போல் நம்பிக்கையானவர்களும் கூட. இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தை இவங்க கூட ஒப்படைச்சிட்டாலுமே அதை கச்சிதமாக கரெக்டாக செய்வாங்க. நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள். சரிங்களா. இப்போது இந்த 2026 பொதுவாக இந்த 2026 அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக தான் உங்களுக்கு இந்த 2026 அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு புதிய அனுபவம். அப்போ அந்த புதிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2025 உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா. அப்போ பொதுவாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பொது பலன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகளே கிடைக்கலைங்க, எனக்கு இதுக்குண்டான நன்மையே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய உங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வருஷத்தில் இந்த 2026 அப்போ அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அத்தனைக்குமே நீங்கள் சந்தித்த அத்தனை விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அது அத்தனையுமே வெற்றிகள் கிடைக்கும். வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சரிங்களா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் ஒரு ஜாதகன் ஒரு ஜாதகி அல்லது அந்த அவங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டா நல்லா இருக்கணும்னா தொழில் நல்லா இருக்கணும், பொருளாதார நிதி நிலைமை நல்லா இருக்கணும், குடும்ப உறவு முறைகள் நல்லா இருக்கணும், திருமண யோகங்களை கொடுக்கணும், புத்திர பாக்கியங்களை கொடுக்கணும், கல்வி மேம்படணும். சரிங்களா. ஆரோக்கியம் சிறக்கணும். இது அத்தனை இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல குடும்பம்னு சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சிறப்பாக இருக்கும். முதல்ல தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா. தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு அல்லது புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அவங்க அத்தனை பேருக்குமே ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கும். எப்படிங்க, சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரியா, சொந்த புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். சரிங்களா. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு பணிச்சுமை அதிகமாகும், வேலை பளு அதிகமாகும். சரிங்களா. அந்த இடத்துல மேல் அதிகாரிகளிடமோ
அல்லது முதலாளிகளிடமோ உங்களுக்கு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்கும். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்கணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலைக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை அப்படின்னா தொழிலுக்கும் பிரச்சனை, வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? இது தொழில் சார்ந்த பிரச்சனை விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த 2026 உங்களுக்கு உண்டான கொடுப்பனை இதுதான். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கும்போது பொருளாதாரம், நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தொடக்கத்தில் இந்த 2026 தொடக்கத்தில் பணப்புழக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? பழைய கடன்கள் அத்தனையுமே நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்கள் அத்தனையுமே வசூலாகும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நான் கடன் வாங்கியிருந்தாங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டிடுவீங்க. சரிங்களா? இது இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரை உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். எப்போ இருந்துங்க? ஜூன் மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள வரைக்கும் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அப்போ அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்பாராத சொத்துக்களை வாங்குவீங்க. சரிங்களா? அல்லது உங்களுக்கு நான் என்றைக்கோ போட்டு வச்சுங்க, எப்போவோ கொடுத்து வச்சதுங்க, ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரியோ ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலியத்தில் நீங்கள் லாபத்தை சந்திப்பீங்க, ஆதாயத்தை தேடுவீங்க, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், நல்லது நடக்கும். சரிங்களா? பொருளாதார நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு 2026 இப்படி தாங்க இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கடுத்து பார்க்கும்போது குடும்ப உறவு முறைகள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், உறவு முறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாயினுடைய உங்கள் அம்மாவுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாகவும் கட்டாயமாக நல்ல விதத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது மட்டும்தான் பிரச்சனை குடும்ப உறவு முறைகளில். குழந்தைகள் இடத்துல முன்னேற்றங்கள் இருக்கும், அவங்களுடைய மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு நீங்கள் பெற்ற குழந்தைகளோட முன்னேற்றம் இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. சரிங்களா? குடும்ப உறவு முறைகள். அப்போ அடுத்து பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தில் ஒரு திருமண வயசில் ஒரு ஆண் இருக்கா அப்படிங்க, ஒரு பெண் இருக்கா அப்படிங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க திருமணங்கள் ஆகுமா, கல்யாணம் கை கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக திருமண முயற்சிகள் என்பது ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு சரிங்களா உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் கொடுக்கும். சரிங்களா? இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்கும் திருமண யோகம். சரிங்களா? அப்போ அந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு நல்லா இருக்கும், சிலருக்கு பாதிப்பாக இருக்கும். சரிங்களா? சிலருக்கு நன்மையை தரும், சிலருக்கு தீமையை தரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அளவுக்கு கிடையாது. லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும், செரிமான கோளாறுகள் இருக்கும். இந்த 2026 தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு புரியுங்களா, செரிமான பிரச்சனையும், அதாவது மன அழுத்தமும் உடல் சோர்வுகளும் கொடுக்கும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், தியானம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லது கொடுக்கும், நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க.
சரிங்களா? ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு கலவையான நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ஒரு காலமாக இருக்கும். இப்போது ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும். நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்படின்னா மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? அது போக இந்த வருஷத்தில் நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு நினைச்சா இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும், நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும், நல்லதாக இருக்குங்க. சரிங்களா? இதுதான் இந்த 2026 தனுசு ராசிக்காரர்களும் தனுசு லக்னக்காரர்களும் சந்திக்கக்கூடிய பலன்கள்ங்க. சரிங்களா? இந்த பலன்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.